வணக்கம். ராமரவிக்குமார், இந்து தமிழர் கட்சி தலைவர் பேசுகிறேன். பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடம் போலியான ஆவணங்களை கொண்டு பத்திரப்பதிவு செய்யப்பட்டு அந்த சொத்து மீட்பு சம்பந்தமாக முதலில் அம்பலப்படுத்தியது நாம். இது குறித்து இந்த ஆவணங்களை பதிவு செய்தவர்கள் ஒட்டஞ்சத்திரத்தை சார்ந்த ஜேபி அசோசியேட்ஸ் ஜெயபிரகாஷ். அந்த ஆவணத்தை தயாரித்தவர் ஒட்டஞ்சத்திரம் விருப்பாட்சியை சார்ந்த ஏ சிவகுமார் என்ற வழக்கறிஞர். இந்த பத்திரத்தை ஜஸ்டின் மணிகண்டன் என்ற சார் பதிவாளர் பதிவு செய்தார். கடந்த 6/7/2026 அன்று தொடங்கிய பிரளயம் பல்வேறு சர்ச்சைகளை அன்வர்தீன் என்ற வழக்கறிஞர் குற்றவாளி மத்திய சிறையில் காலமானது வரை விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, உண்மையான குற்றவாளிகளை தேடி. இந்த அதிர்ச்சி சம்பவம் முழுமை பெறாத சூழலில் மீண்டும் ஒரு அதிர்ச்சியூட்டு சம்பவத்தை இதே போலி பத்திரப்பதிவு கும்பல் செய்திருக்கிறார்கள். 6/7/2026 அன்று சார் பதிவாளர் 1 பழனியில் பதிவு செய்த ஜஸ்டின் மணிகண்டன், ஆவணம் தயாரித்த ஏ சிவகுமார் விருப்பாட்சி வழக்கறிஞர், இந்த ஆவணத்தை போலியாக உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த ஜேபி அசோசியேட்ஸ் ஒட்டஞ்சத்திரம் கும்பல் திட்டமிட்டு திருக்கோவில் சொத்துக்களை போலி ஆவணங்கள் கொண்டு பதிவதைத்தான் வேலையாக வைத்திருக்கிறார்கள். காரணம், அருள்மிகு கன்னிகா பரமேஸ்வரி திருக்கோயில், ஆயக்குடி, பழனி வட்டம். இது சார்ந்த சொத்துக்கள் சர்வே நம்பர் 200/4, 273/5, 173/1, 173/2, 174/1 மற்றும் 87/3. இது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய பட்டியல் சாரா திருக்கோயில், நான் லிஸ்டட் டெம்பிள். இந்த சொத்துக்களை முறைகேடாக பதிவு செய்ய போகிறார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திரு நாகவேல் உதவி ஆணையர் திண்டுக்கல் என்பவர் 5/3/2026 அன்று பதிவுத்துறைக்கு ஒரு தபால் கொடுத்திருக்கிறாங்க. மேற்படி சொத்துக்கள் பதியக்கூடாதுன்னு சொல்லி, பதியக்கூடாது என்று இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்த அதிகாரி பெருமக்கள் கோவில் சொத்துக்களை காக்க வேண்டும், சட்டவிரோத விற்பனை தடுக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தாலும் கூட மேற்படி திருக்கோயில் சொத்துக்களை திட்டமிட்ட ரீதியில் போலி ஆவணம் கொண்டு தயாரிக்கக்கூடிய இந்த திருட்டு கும்பல் ஜஸ்டின் மணிகண்டன் என்கின்ற சார் பதிவாளர், ஜேபி அசோசியேட்ஸ் என்கின்ற ஒட்டஞ்சத்திரம் ஜெயபிரகாஷ், அட்வொகேட் என்ற பெயரில் இந்த மாதிரி கோவில் சொத்துக்களை திருட்டுத்தனமாக பதிவு செய்வதற்கு இருக்கக்கூடிய விருப்பாட்சி ஏ சிவகுமார் என்கின்ற வழக்கறிஞர், ஜேபி அசோசியேட்ஸ், மேற்படி திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்தை 6/7/2026 பழனி திருக்கோயிலுக்கு பத்திரம் போட்ட அடுத்த நாள் 7/7/2026 அன்று சுமார் 9 லட்சம் ரூபாய்க்கு சுமார் இன்றைய மதிப்பு 2 கோடி பெருமானம் உள்ள சொத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. அதனுடைய கிரைய வில்லங்க சான்றிதழ், அந்த கோவில் சொத்துக்கள் சார்ந்த கிரைய பத்திரம் இதுதான். இந்த கிரைய பத்திரத்தில் கோவிலுக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் போலி ஆவணங்கள் கொண்டு ஒரு உயிலெல்லாம் பதிவு செஞ்சு இந்த சிவகுமார் என்கின்ற வழக்கறிஞர் தொழிலில் செய்யக்கூடிய இந்த நபர் ஜேபி அசோசியேட்ஸ், கடந்த தண்டபாணிசாமி மடத்துக்கு இந்த நபர் தான் இந்த ஆவணத்தை தயாரித்து கையெழுத்து போட்டவர். இவரை காப்பாற்றுவதற்கு பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜெயபிரகாஷ் எப்படி குற்றவாளியோ சட்டவிரோதியோ கோவில் சொத்துக்களை சட்டவிரோதமாக பதிவு செய்தவனோ, அதே போல இந்த சிவகுமார் என்கின்ற வழக்கறிஞரும் குற்றவாளி, இந்த கோவில் சொத்தை திருட்டுக்கு காரணமான நபர். இந்த ஆவணத்தை 7/7/2026 அன்று இதே திருடன் சார் பதிவாளர் என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஜஸ்டின் மணிகண்டன், ஆக இந்த கோவில் சொத்துக்களை திட்டமிட்டு போலி ஆவணத்தை கொண்டு பழனியில பதிவு செய்ய வேண்டியது நோக்கம் என்ன? இதற்காக இந்த ஜஸ்டின் மணிகண்டன் என்ற சார் பதிவாளர் அங்கு வரவைக்கப்பட்டாரா? 2024 இருந்து ஜெயபிரகாஷ் ஜேபி அவர் பதிவு செய்த பத்திரங்கள் எல்லாம் ஆய்வு செய்வதற்கு பத்திரப்பதிவுத்துறை ஒரு சிறப்பு குழுவை நியமித்திருக்குன்னு சொன்னா, 3 மாதத்துக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய பத்திரப்பதிவுத்துறையில் நடக்கக்கூடிய தணிக்கைகள், ஆடிட்டிங் என்னாச்சு? நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். பத்திரப்பதிவுத்துறையினுடைய தலைவர் அருண் சுந்தர் தயாளன், PA ஜெனரலாக இருக்கக்கூடிய வேலூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய மனிதர் அருள் சாமி, டிஐஜி மதுரை மண்டலம் பத்திரப்பதிவு ஆனந்த், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராராக இருந்த அன்றைய சசிகலா, இன்று இன்சார்ஜ் ஆபீசராக இருக்கக்கூடிய ஏஏஜி மகேஷ்,
இந்த ஜஸ்டின் மணிகண்டன் பத்திரப்பதிவு துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அயோக்கியர்கள், குற்றவாளிகள், திருட்டுக்கு உடந்தையானவர்கள். மிஸ்டர் குமரகுருபரன் பத்திரப்பதிவு துறை அண்ட் வணிகம், HRNC 3க்கு செக்ரட்டரி. இந்த மனிதர் இந்த சட்டவிரோத பத்திரப்பதிவுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிட்டு போகணும். அறநிலையத்துறை அதிகாரிகளை போய் ஆவணங்கள் எடுத்துட்டு வான்னு கேட்கக்கூடிய இந்த மிஸ்டர் குமரகுருபரன் IAS பத்திரப்பதிவு துறையில் நடந்த இந்த படுபாதக செயலுக்கு பொறுப்பேற்பாரா? ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த அரசாங்கத்திற்கு பத்திரப்பதிவு துறையில் நடக்கக்கூடிய இந்த அநியாய, அக்கிரம, சட்டவிரோத செயலுக்கு குமரகுருபரன் IAS பொறுப்பேற்க வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளில் பத்திரப்பதிவு துறையில் நடந்த அநியாயங்கள், இது மாதிரி சட்டவிரோதமான சம்பவங்களை ஆய்வு செய்வதற்கு இந்த அரசாங்கம் சிறப்பாக ஒரு குழுவை அமைக்க வேண்டும். நான் பழனி விவகாரத்தில் CBI விசாரணை கோரி நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. சட்ட விரோதமா நடந்திருக்கான்னு பத்திரப்பதிவு துறையில் ஆய்வு செய்யக்கூடிய இந்த குழு 6-7 பழனி பத்திரப்பதிவு, 7-7 அதே ஊர்ல பழனியில பதிகிறாங்கன்னு சொன்னா இதற்கு பின்னாடி உள்ள சக்தி என்னன்னு யோசிக்கணும். அதே பழனி திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் சொத்து சுமார் 500 கோடி பெருமானம் உள்ள சொத்தை நான் அம்பலப்படுத்தி இருக்கிறேன். சட்டவிரோதமாக பதிந்திருக்கிறாங்க. இதற்கெல்லாம் இந்த பதிவுத்துறையுடைய தலைவர் அருண் சுந்தர் தயாளன், இந்த PA ஜெனரல் DG ஆனந்த், மகேஷ், திண்டுக்கல் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் முழுமையாக குற்றவாளிகள். கோர்ட் இதை நடவடிக்கை எடுக்கும் நான் நம்புறேன். சட்டத்துக்கு உட்பட்டு போவோம். ஆனால் இந்த பழனியில நடந்த கன்னிகா பரமேஸ்வரி திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்தை 7/7/2026 பதிந்த இந்த ஜஸ்டின் மணிகண்டன், ஆவணம் தயாரித்த ஜெயபிரகாஷ், அந்த ஆவணத்தை தயாரித்து கொடுத்த சிவகுமார் போன்ற வக்கீல்கள் குற்றவாளிகள். இவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று மட்டுமல்ல, இவர்கள் சார்ந்த விஷயங்களை முழுமையாக அம்பலப்படுத்துவதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும். நான் தொடர்ந்து இந்த விஷயங்களை, திருக்கோவில் சார்ந்த விஷயங்களை நான் அம்பலப்படுத்துகிறேன். இதற்கு பின்பாக இருக்கக்கூடிய பெரும் இந்த ரியல் எஸ்டேட் கும்பல் இருக்கிறது, அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த தருணத்தில் பதிவு செய்கிறேன். ஜஸ்டின் மணிகண்டன், சிவகுமார் வழக்கறிஞர் விருப்பாச்சி, JP அசோசியேட் ஜெயபிரகாஷ் ஆகியோர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க வேண்டும். இது குறித்து நாளை இந்து சபை அறநிலையத்துறை ஆணையரை சந்தித்து மனு அளிக்க இருக்கிறேன். நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறேன். இல்லை என்றால் நீதிமன்றத்தை நிச்சயம் நாடுவோம். அனைத்தும் ஆவணம் இருக்கிறது. ஆவணம் இல்லாமல் பேசவில்லை. இந்த ஆவணத்திற்கான அனைத்து விஷயங்களையும் அம்பலப்படுத்தி இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.